இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்து புதிய அமைச்சரவை நேற்று, அதாவது ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்றது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறது. தற்பொழுது இந்த புதிய அமைச்சரவையில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னென்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த புதிய அமைச்சரவை குறித்த ஒரு சுருக்கமான பார்வையை தற்போது பார்க்கலாம். இந்த புதிய அமைச்சரவையில் மொத்தம் 71 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள், பிரதமர் நரேந்திர மோடியை தவிர்த்து. இதில் 30 பேர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். 5 பேர் மத்திய இணை அமைச்சர்களாக, தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். 31 பேர் மத்திய இணை அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். இந்த 30 கேபினெட் அமைச்சர்கள் யார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா, சிவராஜ் சிங் சௌஹான், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், மனோகர்லால் கட்டார், மதசார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த ஹெச்.டி. குமாரசாமி, பாஜகவை சேர்ந்த பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், பீகாரின் முன்னாள் முதல்வர் ஜிதன் ராம் மாஞ்சி, ராஜீவ் ரஞ்சன், சர்வானந்த் சோனாவால், வீரேந்திர குமார், ராம்மோகன் நாயுடு, பிரகலாத் ஜோஷி, ஜோயல் ஓரம், கிரிராஜ் சிங், அஸ்வினி வைஷ்ணவ், ஜோதிராதித்ய சிந்தியா, பூபேந்திர யாதவ், கஜேந்திர சிங் ஷெகாவத், அன்னபூர்ணா தேவி, கிரண் ரிஜிஜு, ஹர்தீப் சிங் பூரி, மான்சுக் மண்டாவியா, கிஷன் ரெட்டி, சிராக் பாஸ்வான், சி.ஆர். பாட்டீல், இந்த 30 பேர் மத்திய கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்று பார்த்தால், ராவ் இந்திரஜித் சிங், ஜிதேந்திர சிங், அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதாப் ராவ் ஜாதவ், ஜெயந்த் சௌத்ரி, இந்த 5 பேர் மத்திய இணையமைச்சர்களாக, தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக 36 பேர் இணையமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். ஜிதன் பிரசாத், ஸ்ரீபாத நாயக், பங்கஜ் சௌத்ரி, கிஷன் பால், ராம்தாஸ் அத்வாலே, ராம்நாத் தாக்கூர், நித்யானந்த் ராய், அனுப்பிரியா பட்டேல், சோமண்ணா, பம்சானி சந்திரா, எஸ்.பி. சிங் பாகேல், ஷோபா கராந்த்லே, கீர்த்தி வர்தன் சிங், பி.எல். வர்மா, சாந்தனு தாக்கூர், சுரேஷ் கோபி, எல். முருகன், அஜய் தம்தா, பண்டி சஞ்சய் குமார், கமலேஷ் பாஸ்வான், பாகிரத் சௌத்ரி, சதீஷ் சந்திர துபே, சஞ்சய் சுகந்த மஜும்தார், சாவித்ரி தாக்கூர், தோகன் சாகு, ராஜ்பூஷன் சௌத்ரி, பூபதி ராஜு சீனிவாச சர்மா, ஹர்ஷ் மல்கோத்ரா, நிமுபென் பம்பானியா, முரளிதர் மோகல், ஜார்ஜ் குரியன், பவித்ரா மாத்கிரேட்டா, இந்த 36 பேர் மத்திய இணையமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். இவர்களில் எந்தெந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பதவியேற்றிருக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 36 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். நரேந்திர மோடியையும் சேர்க்கும் போது இந்த மாநிலத்தில் மொத்தம் 11 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்று பார்த்தால், நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங், ஹர்தீப் சிங் பூரி, ஜெயந்த் சௌத்ரி, பங்கஜ் சௌத்ரி, அனுப்பிரியா பட்டேல், ஜிதன் பிரசாதா, பி.எல். வர்மா, கமலேஷ் பாஸ்வான், எஸ்.பி. சிங் பாகேல், கீர்த்தி வர்தன் சிங், இந்த 11 பேர் உத்தரப்பிரதேசத்தின் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பீகாரில் எடுத்துக்கொண்டால், பீகாரில் மொத்தம் 40 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 2வது அதிகபட்சமாக 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். இந்த 8 பேர் யார் யார் என்று பார்த்தால், கிரிராஜ் சிங், சிராக் பாஸ்வான், ஜிதன் ராம் மாஞ்சி, லாலன் சிங், நித்யானந்த் ராய், ராம்நாத் தாக்கூர், ராஜ் பூஷன் சௌத்ரி, சதீஷ் துபே. அடுத்ததாக மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 17 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் 6 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். நிதின் கட்கரி, பியூஷ் கோயல்,
பிரதாப் ராவ் ஜாதவ், ரக்ஷா காட்சே, ராம்தாஸ் அத்வாலே, முரளிதர் மோகல். அடுத்ததாக கர்நாடகா. இந்த மாநிலத்தில் மொத்தம் 28 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 19 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் மொத்தம் 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களில் நிர்மலா சீதாராமன், இவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர். நிர்மலா சீதாராமன், HD குமாரசாமி மதசார்பற்ற ஜனதாதளத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரகலாத் ஜோஷி, சோபா கரந்த்லேஜி, சோமண்ணா, இவர்கள் 5 பேர் கர்நாடகாவிலிருந்து அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக குஜராத். இந்த மாநிலத்தில் மொத்தம் 26 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 25 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 5 பேர் பதவியேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா, ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் மாநிலங்களவையில் இருந்து இந்த மாநிலத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக மான்சுக் மாண்டவியா, CR பாட்டில், நிமுபென் பம்பானியா, இந்த 5 பேர் குஜராத்தில் இருந்து அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 29 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 29 மக்களவை தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். சிவராஜ் சிங் சௌஹான், ஜோதிராதித்ய சிந்தியா, வீரேந்திர குமார், சாவித்ரி தாக்கூர், துர்காதாஸ் உய்கி, இந்த 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ராஜஸ்தானில் மொத்தம் 25 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 14 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். கஜேந்திர சிங் ஷெகாவத், பூபேந்திர யாதவ், அர்ஜுன் ராம் மேக்வால், பாகிரத் சௌத்ரி, இந்த 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஹரியானாவில் மொத்தம் 10 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 5 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். மனோகர் லால் கத்தார், ராவ் இந்திரஜித் சிங், கிருஷன் பால் குர்ஜர், இந்த 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜார்க்கண்டில் மொத்தம் 14 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 9 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அன்னபூர்ணா தேவி மற்றும் சஞ்சய் சேத், இந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒடிசாவில் மொத்தம் 21 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 20 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அஸ்வினி வைஷ்ணவ், தர்மேந்திர பிரதான், ஜோவல் ஓரம், இந்த 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஆந்திர பிரதேசம். இந்த மாநிலத்தில் 25 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 21 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். ராம்மோகன் நாயுடு, சந்திரசேகர் பெம்சானி, ஸ்ரீனிவாச வர்மா, இந்த 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக தெலுங்கானா. இந்த மாநிலத்தில் மொத்தம் 17 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 8 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய் ஆகியோர் அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மேற்கு வங்கம். இந்த மாநிலத்தில் மொத்தம் 42 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 12 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 2 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். ஒருவர் சாந்தனு தாக்கூர், மற்றொருவர் சுகந்த மஜும்தார். அடுத்ததாக அசாம் மாநிலம். இந்த மாநிலத்தில் மொத்தம் 14 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 11 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். சர்பானந்த சோனோவால், பவித்ர மர்கெட்ரிட்டா. அடுத்ததாக கேரளா. இந்த மாநிலத்தில் மொத்தம் 20 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் ஒரே ஒரு தொகுதியில் மாத்திரம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருந்து 2 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். ஒருவர் சுரேஷ் கோபி, மற்றொருவர் ஜார்ஜ் குரியன். அடுத்ததாக இமாச்சல பிரதேசம். இந்த மாநிலத்தில் 4 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. அனைத்திலுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான JP நட்டா மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம். இந்த மாநிலத்தில் மொத்தம் 2 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. 2லுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். சத்தீஸ்கர். மொத்தம் இந்த மாநிலத்தில் 11 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 10 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். தோஹன் சோஹு, இவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக பஞ்சாப் மாநிலம். இந்த மாநிலத்தில்
13 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. எனினும் ஒரு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ வெற்றி பெறவில்லை. எனினும் இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ரவ்னீத் சிங் பிட்டு. இவர் இந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக உத்தரகாண்ட். இந்த மாநிலத்தில் மொத்தம் 5 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. 5லுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அஜய் தம்தா. இவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக டெல்லியில் மொத்தம் 7 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. 7லுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஹர்ஷ் மல்கோத்ரா. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. எனினும் ஒரு தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறவில்லை. எனினும் தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக கோவாவில் 2 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் ஒரு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் ஸ்ரீபாத் நாயக் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் 5 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 2 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். கடந்த முறை மத்திய அமைச்சராக இருந்த ஜிதேந்திர சிங் இந்த முறையும் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். மத்திய அமைச்சர்களில் 27 பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களாகவும், 10 பேர் எஸ்சி வகுப்பைச் சேர்ந்தவர்களாகவும், 5 பேர் எஸ்டி வகுப்பைச் சேர்ந்தவர்களாகவும், 5 பேர் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். 24 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. 18வது மக்களவைக்கான தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட மொத்தம் 15 கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கின்றன. இதில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் அமைச்சரவையில் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்ததாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி மொத்தம் 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கட்சிக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக டாக்டர் சந்திரசேகர் பெம்சானி மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக பீகாரைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 12 இடங்களில் வெற்றி பெற்று 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த கட்சியைச் சேர்ந்த 2 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அதில் லாலன் சிங் கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ராம்நாத் தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த 2 கட்சிகள் தவிர்த்து மொத்தம் 6 கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 6 கட்சிகளுக்கும் தலா ஒரு அமைச்சரவை இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்டிரிய லோக்தள் கட்சியைச் சேர்ந்த ஜெயந்த் சௌத்ரி மத்திய தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக பீகாரைச் சேர்ந்த லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரான சிராக் பாஸ்வான் மத்திய கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதேபோல் பீகாரைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான ஜிதன் ராம் மாஞ்சி மத்திய கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த பிரதாப் ராவ் ஜாதவ் இணை அமைச்சராக தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த குடியரசு கட்சி ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்ததாக கர்நாடகத்தின் மதசார்பற்ற ஜனதாதளத்தைச் சேர்ந்த HD குமாரசாமி மத்திய கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்ததாக அதிக இடங்களில் வெற்றி பெற்ற, அதாவது 16 இடங்களில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் 5 இடங்களை அந்த கட்சி கோருவதாகவும் முன்பு செய்திகள் வெளியாகின. அதில் 4 கேபினெட் அமைச்சர்கள் வேண்டும் என்று அந்த கட்சி தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக பேசப்பட்டது. எனினும் அந்த கட்சிக்கு ஒரு கேபினெட் அமைச்சரவையும் ஒரு மத்திய இணையமைச்சர் பதவியும் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பீகாரைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்து 12 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர்களும் ஒரு இணையமைச்சர் பொறுப்பும் இந்த கட்சி கோருவதாக முன்பு பேசப்பட்டது. எனினும் இந்த கட்சிக்கும் 2 இடங்கள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவர் மத்திய கேபினெட் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார், மற்றொருவர் மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதேபோல் இந்த கூட்டணியில் சிவசேனா கட்சி மொத்தம் 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனினும் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு மாத்திரமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பீகாரைச் சேர்ந்த லோக் ஜனசக்தி கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனினும் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு மாத்திரமே மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு அம்சமாக மொத்தமுள்ள
14 கட்சிகளில் 6 கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. 2 இடங்களில் வெற்றி பெற்ற ஜனசேனா கட்சி, 1 இடத்தில் வெற்றி பெற்ற அசாம் கண பரிஷத், ஐக்கிய மக்கள் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார், சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் அனைத்து மாணவர் கூட்டமைப்பு ஆகிய 6 கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. தற்போது ஆட்சியை பிடித்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற போதிலுமே கூட கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. மொத்தமுள்ள 71 அமைச்சரவை இடங்களில் 10 இடங்கள் மாத்திரமே அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிக எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பு தற்போது பொய்த்து போயிருக்கிறது. இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைச்சரவையாகவே தற்போதைய அமைச்சரவை இருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.